வானம் ஏன் நீல நிறமாக இருக்கிறது? உலகம் தோன்றின பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறமா சூரியனுக்கு நிறைய வண்ணங்கள் நண்பர்களா மாறினாங்க. சிவப்பு நண்பர், ஆரஞ்சு நண்பர், மஞ்சள் நண்பர், பச்சை நண்பர், நீலி நண்பர், ஊதா நண்பர் மற்றும் கருநீல நண்பர். த சன்ஸ் கலர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி 7 நண்பர்களோட சூரியன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுல நீல வண்ண நண்பர் மட்டும் கொஞ்சம் சேட்டை பிடிச்சவரா இருந்தாரு. ப்ளூ ஃப்ரெண்ட்ஸ் ஆரோகன்ஸ். அவருக்கு தான் உலகத்திலேயே அழகான நிறம்னு ஒரு நினப்பு இருந்துச்சு. அதனாலேயே எல்லா வண்ண நண்பர்கள்கிட்டயும் வம்பு இழுத்துக்கிட்டே இருப்பாரு. மீட்டிங் த ஏர் பார்ட்டிகிள்ஸ். பூமியோட வளிமண்டலத்தில் இருந்த காற்று துகள்களை ஒரு நாளுக்கு ஒரு நாள் சந்திச்சாரு. நீல நண்பர் அப்பத்தான் தான் இந்த உலகத்திலேயே அழகான வண்ணம் அப்படின்னு தன்னோட அழகு பத்தி தம்பட்டம் அடிச்சுச்சு. நீல நிறம் அதோட பேச்சு சுத்தமா பிடிக்காததுனால மத்த நிறங்களோட மட்டும் நண்பனா மாறி சந்தோஷமா இருந்துச்சு. கேட்டு காற்று துகள்கள் தி பிக் ஆர்கியூமெண்ட். ஓ, என்ன விட்டுட்டு மத்த வண்ணங்களோட நீ நண்பனா இருக்கியா அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சுச்சு. நீல நிறம் போக போக இந்த சண்டை ரொம்ப பெருசா ஆகிடுச்சு. அப்பத்தான் வளிமண்டலத்தில் இருக்கிற காற்று துகள்கள், இனிமே உன்னை பூமியை போய் சேர விடமாட்டேன், சூரியன்ல இருந்து வர எல்லா வண்ணங்களையும் பூமியை சேர்ந்து அடைய வழி விட்டுச்சே தவிர உனக்கு இனிமே வழி விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி நீல நிறத்தை பூமிக்கு போய் சேர விடாம செயல்படுத்தவும் ஆரம்பிச்சுச்சு. த ஏர் பார்ட்டிகிள்ஸ் டிசிஷன். அப்பத்தான் சூரியன் கதிர்கள்ல வெளிவந்த எல்லா வண்ணங்களும் சுலபமா பூமியை போய் அடங்கிச்சுங்க. ஆனா திமிர் பிடித்த நீல நிறம் மட்டும் பூமிக்கு போய் அடையாம வளிமண்டலத்தில் இருக்கிற காற்று துகள்கள்ல மோதி பிரதிபலிக்க ஆரம்பிச்சுச்சு. அப்பத்தான் பூமி